இம்சை 39. நாட்கள் செல்ல செல்ல மித்ராவுக்கு தலைவலியின் தாக்கம் அதிகமாகிக் கொண்டே சென்றது. சில நேரங்களில் கூடுதல் வலியில் தலை சுற்றுவதும் கை கால்கள் அசைக்க முடியாமல் போவதுமாக இருக்க, எந்த நேரமும் ஆரவ் அவள் அருகிலேயே இருந்து அவளை கவனித்துக் கொண்டான். அவ்வப்போது தேஜு வந்து கவனித்துக் கொண்டாலும் அதிகப்படியான நேரங்களில் ஆரவே அவளை பார்த்து கொண்டான். அம்மா, தலை வலிக்குது ஆரவ். என்னால இந்த கையையும் கூட அசைக்கவே முடியல என்றதும் பதறிப்போனவன் மருத்துவருக்கு அழைப்பு விடுத்து விசாரித்த பிறகு அவர் கொடுக்க சொன்ன மருந்துகளை மித்ராவுக்கு கொடுத்தான். சிறிது நேரத்தில் வலி சற்றே குறைந்தது போல இருந்தது அவளுக்கு. அவனை கலங்கிய விழிகளோடு நோக்கியவள், என்னாலதானே ஆரவ் உனக்கு இவ்வளவு கஷ்டம்? நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் என்று கூற, ஹே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பாத்துக்கிறதுல எனக்கு என்னடி கஷ்டம் வந்துட போகுது என்றவன் அவள் அருகில் அமர்ந்து அவளது தலைமுடியை கோதிவிட்டு கொண்டிருந்தான். ஒவ்வொரு முறையும் வலியில் அவதிப்படும் போதும், ஆரவ், ரொம்ப வலிக்குதுடா, மருந்து கொடுடா என்று சிறு குழந்தையைப் போல அவள் கேட்கும்போது கண்கள் கலங்கிவிடும் ஆரவிற்கு. மீண்டும் வலியில் முகத்தை சுருக்கியவாறே அவள் மருந்து கேட்க, அடுத்த டோஸ் மருந்து எடுத்துக்க இன்னும் டைம் இருக்கு மித்தோ, அடிக்கடி எடுத்துக்க கூடாது என்றவன் அவளை வாகாக தன் மீது சாய்த்து கொண்டான். உனக்கு பதிலா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாண்டி, நீ இப்படி அவஸ்தைப்படுறத என்னால பார்க்க முடியல என்று எண்ணியவனின் விழிகளில் இருந்து தானாக வழிந்த கண்ணீர் அவளின் கன்னம் பட்டு தெறிக்க, அதில் திடுக்கிட்டவள் அவனை நிமிர்ந்து பார்க்க, அவசரமாக தனது விழிநீரை துடைத்தவன் அன்பில் உருகித்தான் போனாள் மித்ரா. ஒன்னும் இல்லடா, சீக்கிரம் சரியாகிடும், நீ ஏதும் வருத்தப்படாத என்று அவனுக்கு சமாதானம் சொன்னவளுக்கு ஆரவ் தன் மீது காட்டும் அன்பிலும் அக்கறையிலும் மேலும் மேலும் அவன் மீது காதல் கூடிக்கொண்டே போனது மித்ராவிற்கு. இங்கு ஷெர்மெட் பகுதி முழுவதும் மரங்களும் செடிகளும் கூட வெண்மை நிறம் பூசிக்கொள்ளும் அளவு பனிமலையாய் பொழிந்து கொண்டிருக்க, குளிரில் நடுங்கியபடியே மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் வெளியே சென்று கொண்டிருக்கும் நேரம், விக்ராந்த் என்று காலையிலிருந்து ஆருத்ராவை காண பலமுறை அவள் வீட்டிற்கு சென்று வந்து விட்டான். காலையில் எழுந்ததுமே வெளியே சென்றவள் இன்னும் வீடு திரும்பவில்லை என்று பணியாட்கள் கூறிவிடவே பலமுறை அவளுக்கு அலைபேசிகள் அழைத்தும் பார்த்துவிட்டான். இதுவரை அவனது அழைப்பை அவள் ஏற்றப்பாடில்லை. அதில் சற்றே கடுப்பானவன் அவளது வீட்டிற்குள்ளேயே நடந்து கொண்டிருக்க, இன்னைக்கு எப்படியாவது ஆருத்ரா கிட்ட லவ் பண்றதா சொல்லி அவளை ஏன் சொல்படி கேட்கிறவளா மாத்திரணும். எத்தனை நாள் இங்கேயே இருக்கிறது? டைம் வேஸ்ட். இவளை வச்சு அந்த தேவ ஏதாவது பண்ணலாம். ஆசிரமத்தை எப்படியும் எழுதி வாங்கிடலாம்னு பார்த்தா இவ என்னடான்னா நம்மளை வச்சு செய்யறாளே என்றெண்ணியவன் மீண்டும் அவளுக்கு அழைப்பு விடுத்து காத்திருக்க, மறுபக்கம் அழைப்பை ஏற்றதும், ஹே ஆரு, எங்கடி போன? வீட்ல காணோம். காலையில இருந்து உனக்கு எத்தனை முறை கால் பண்றது? நான் உன்னோட வீட்ல தான் இருக்கேன். என்னோட கால் கூட அட்டன் பண்ணாம அப்படி என்னடி வேலை உனக்கு என்று பேசிக்கொண்டே போக, விக்ரா, ஒரு நிமிஷம் சொல்றத கேளுடா. நான் இங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன். நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நான் வர லேட் ஆகும். நாம ஈவினிங் மீட் பண்ணுவோம். பாய் என்று கூறிவிட்டு இவனது பதிலுக்காக காத்திராமல் உடனே அழைப்பை துண்டித்து விட்டாள். இதனால் மேலும் கடுப்படைந்தவன், நான் என்ன சொல்ல வர்றேன்னு கூட கேட்காம கட் பண்ற அளவுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடடி இருக்க என்று பொறாமையில் பொங்கியவனுக்கு தெரியவில்லை தான் அவளை உண்மையிலேயே காதலிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று. ஆனால் அவளிடம் சில காரணத்துக்காக நடிக்கிறோம் என்று நினைத்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருப்பவனுக்கு எப்போது உண்மை புரியுமோ? நேரம் ஓடிக்கொண்டே இருக்க இருளும் சூழ்ந்துவிட, குளிரின் தாக்கமும் பனிப்பொழிவும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. வெகு நேரம் காத்திருந்தும் அவள் வராமல் போகவே, இவ்வளவு நேரமா வராம என்ன பண்றா? அப்படி என்ன இவளுக்கு என்னை விட ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா போயிட்டாங்க? பனி வேற இப்படி பொழியுது. எங்கேயாவது மாட்டிக்கிட்டா என்ன செய்வா? ஆளுதான் வளர்ந்திருக்காளே தவிர அறிவு கொஞ்சம் கூட இல்ல என்றபடியே எழுந்து தனது வில்லாவிற்கு சென்றவன் முகமோ கோபத்தில் இறுகி போய் இருந்தது. அவனது அறைக்குள் சென்றவன் பொத்தென்று மெத்தையின் மீது விழுந்தான். அவளை காண முடியாது போன வருத்தம் கோபமாக மாறி மீண்டும் மீண்டும் அவளுக்கு அழைப்பு விடுத்தவனுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. ஆரோ, என்ன ரொம்ப சோதிக்கிறடி. எனக்கு அவ்வளவு பொறுமையெல்லாம் கிடையாது. ஒழுங்கா என் கண்ணு முன்னாடி வந்துடு என்று சுவற்றில் ஓங்கி குத்தியவன் மீண்டும் அவளது எண்ணிற்கு அழைக்கப் போகும் நேரம், விக்ரா
என்று அழைத்தபடியே புன்னகை முகமாய் அவனது அறையை நோக்கி வந்தாள் ஆருத்ரா. அவள் உள்ளே வந்ததும் கோபத்துடனே சட்டென அவளது கழுத்தை பிடித்தவன் சுவரோடு சாய்த்து அழுத்தியிருந்தான். அவனது முகம் கோபத்தில் இறுகி போய் இருந்தது. எங்கடி போயிருந்த இவ்வளவு நேரமா? நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு தெரியுமா தெரியாதா? எங்க போறேன்னு சொல்லிட்டு கூட போக மாட்டியா? அவ்வளவு திமிரடி உனக்கு? ம் என்ற அவன் கர்ஜனை குரலில் ஒரு நிமிடம் திணறியவள் அவனது கரத்தை பற்றி விலக்கிவிட முயன்றபடியே, விக்ரா, என்ன பண்ற? லீவ் மீ, இட்ஸ் ஹர்ட்டிங் என்று போராடிக் கொண்டிருந்தவளின் கழுத்தை விட்டவன் கோபத்தில் அவளது முகத்தை காணாது திரும்பி நின்று கொண்டான். காலையிலிருந்து தன்னை காணாத வருத்தத்தில்தான் இவ்வாறு நடந்து கொள்கிறான் என்பது புரிய அவன் முன்னே வந்து நின்றவள் அவனது கண்ணம் தாங்கி, இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அதை ரெடி பண்ணதான் இவ்வளவு நேரம் ஆச்சு என்றதும் அதே கோப பார்வையோடு அவளை முறைத்தபடியே நின்றிருந்தான் அவன். ப்ளீஸ், கோபப்படாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நானே வந்து உன்னை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்றவள் மீண்டும் அங்கிருந்து கிளம்பிவிட அவனது கோபம் அவள் தானாக தன்னை தேடி வந்ததும் சற்றே மட்டுப்பட்டிருந்தது. அவள் சென்று அரை மணி நேரத்திலேயே மீண்டும் திரும்ப வந்தவள் சர்ப்ரைஸ் என்றபடியே அவன் முன்பு வந்து நிற்க அவளை நிமிர்ந்து பார்த்தவன் விழிகள் இமைக்க மறந்து அப்படியே நின்றன. சிவப்பு வண்ண புடவைகள் அளவான அலங்காரத்துடன் நெற்றியில் சிறிய வெள்ளை நிற கல் பதித்த பொட்டும் காதிலும் கழுத்திலும் வெண்ணிற கற்கள் பதித்த மெல்லிய வைர அணிகலன்களும் விளக்கின் ஒளியில் அவளது முகத்தில் பட்டு ஜொலிக்க அவன் ஆசைப்பட்ட இந்திய உடை அணிந்த பெண்ணாகவே அவன் முன்பு வந்து நின்றாள் ஆருத்ரா. கோபம் இருந்த இடம் தெரியாமல் போனது விக்ராந்திற்கு. அவளை இமை விரிய பார்த்தவாறே எழுந்து நின்றவனை நெருங்கியவள், ஹாப்பி பர்த்டே விக்ரா என்று சரியாக இரவு 12 மணிக்கு அவனை அணைத்தவாறே கூற, இவள் பின்னாடியே சுற்றி திரிந்ததில் தன்னுடைய பிறந்த நாளை மறந்தே போயிருந்தான் அவன். உனக்கு பிடிக்கும்னு நினைச்சுதான் சாரி கட்டியிருக்கேன், நல்லா இருக்கா என்று கேட்டவளை முழுவதுமாக பார்வையால் அளந்தவன் பேச வார்த்தை கூட வராமல் என்று மட்டும் உரைத்தான். இனிமேல்தான் உண்மையான சர்ப்ரைஸ் ஆரம்பம் என்றவள் அவனை அழைத்து கொண்டு தனது வீடு நோக்கி சென்றவளுடன் மந்திரித்து விட்டவனைப் போல அவள் இழுத்த இழுப்பிற்கு அவள் பின்னாடியே சென்றான். தனது வீட்டின் வாசலை அடைந்ததும் அவனை அதற்கு மேல் முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தியவள் அவனது விழிகளை துணி கொண்டு கட்டி பார்வையை மறைத்தாள். ஏய், என்னடி பண்ற என்று துணியை விளக்க முயன்றவனின் கரத்தை பற்றி தடுத்தவள், ஒரே நிமிஷம்தான், வீட்டுக்குள்ள போனதும் கட்டை எடுத்து விடுறேன் என்றவள் குரல் குளிரில் நடுங்கியபடியே வெளிவந்தது. கவனமாக அவனை படிகளை ஏற வைத்து உள்ளே அழைத்துச் சென்றவள் அவன் நேத்திரங்களை மறைத்த வஸ்திரத்தை அகற்றியதும் சர்ப்ரைஸ் என்றாள். அவனது விழிகளோ வியப்பில் மீண்டும் விரிந்து கொண்டது. இம்சை 40. அவன் பார்வையை மறைத்திருந்த வஸ்திரத்தை அகற்றியதும் ஒரு நிமிடம் திகைத்து நின்றவன் பிறகு இன்ப அதிர்ச்சியில் நின்றிருந்தான். வரவேற்பு அறை முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு நடைபாதையை தவிர மற்ற இடங்கள் அனைத்தும் ரோஜா இதழ்களால் நிரப்பப்பட்டு இருந்தது. இதய வடிவிலான சிவப்பு நிற பலூன்கள் தரையில் கிடக்க இதமான மெல்லிசையுடன் சட்டென ஒரு ஒளி சுவற்றில் அடிக்க அதில் இவர்கள் சேர்ந்து சுற்றித் திரிந்த இந்த ஒரு மாதத்தையும் நினைவூட்டும் வகையில் போட்டோக்களும் வீடியோக்களும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதில் இவர்கள் ஷாப்பிங் மால், தியேட்டர், ஹோட்டல், லேக் என சுற்றித் திரிந்தது, அவ்வப்போது வந்து போகும் பனிமலையில் நனைந்தது, விளையாடியது, சண்டையிட்டு அடித்து கொண்டது என அனைத்தும் படமாக ஓடிக்கொண்டிருக்க அதன் மீதிருந்த பார்வையை ஒரு நொடியும் விளக்காது புன்னகை முகமாய் ரசித்துக் கொண்டிருந்தான் விக்ராந்த். அதில் எதுவும் நடிப்பில்லை, காண்பது அனைத்தும் அன்பின் வெளிப்பாடாகவே தெரிந்தது அவனுக்கு. முழுவதுமாக முடிந்த அடுத்த நொடி அவனை அணைத்து ஹாப்பி பர்த்டே விக்ரா என்றதும் அவன் கண்கள் கலங்கத் துவங்கின. மீண்டும் சிறு பிள்ளையாகி போனது போன்ற உணர்வு. எவ்வளவு பெரிய ஆளாயிருந்து என்ன பயன்? தனக்கென பார்த்து பார்த்து செய்ய யாரும் இல்லாமல் போனார்களே. தாயும் இல்லை, தந்தையும் தன்னை கண்டுகொள்வதில்லை. போலியான நண்பர்கள் கூட்டத்தில் சிக்கியவனுக்கு உண்மையான அன்பு என்பதே கிட்டவில்லை. இவள் செய்யும் சிறு சிறு குறும்புகளிலும் தன் மீது காட்டும் உண்மையான நேசத்திலும் மனதை தொலைத்தவன் இன்று
தனக்காக அவள் இந்த பனிமழை பொழிந்திடும் தருணத்தில் கூட சிரமப்பட்டு இவை அனைத்தையும் செய்திருக்கிறாள் என்பது புரிய கலங்கிய விழிகளுடனே அவளை அணைத்துக் கொண்டான். உணர்ச்சி வேகத்தில் அவளை காற்று புகாத வண்ணம் இறுக அணைத்திட அவனின் வலிமையான கரங்களுக்குள் சிக்கி தவித்தவள், விக்ரா, எல்லாரும் பாக்குறாங்க, விடுடா என்றதும் சட்டென விளக்கியவன், யார் பாக்குறாங்க என்றதும் ஆங்காங்கே ஒளிந்து கொண்டிருந்த ஆருத்ராவின் நண்பர்கள் அனைவரும் வெளிவந்தனர். கிட்டத்தட்ட 10 பேர் இருக்க, இதை எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணினது இவங்கதான் என்றிடவும் ஒரு முறை அவனது விழிகள் அனைவரையும் அளந்தது. 4 பெண் நண்பர்களும் 6 ஆண் நண்பர்களும் இருந்தனர். அனைவரும் ஹாப்பி பர்த்டே என்று ஒரு சேர கூற அனைவருக்கும் பொதுவாக நன்றி கூறியவன் ஆருத்ராவை பார்த்தான். அவள் வாங்கி வைத்திருந்த கேக்கை அலங்கரிக்கப்பட்ட மேஜையின் மீது வைத்து பிறந்த நாளுக்கான பாடலை ஓடவிட்டவள் கேக்கை வெட்ட சொல்ல சிறுபிள்ளைத்தனமாக இருந்தாலும் அவன் மனதுக்கு பிடிக்கவே செய்தது. கேக்கை வெட்டி முதலில் ஆருத்ராவிற்கு ஊட்டியவன் அவள் தனக்கு ஊட்டியதையும் வாங்கி கொண்டான். பிறகு கேக் வந்திருந்த அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. இரவு உணவு அனைவருக்கும் ஏற்பாடு செய்திருந்தவள் அனைவரும் உண்டு முடித்து கிளம்ப ஒருத்தி மட்டும் அவள் காதருகில் வந்து, இன்னைக்கு எப்படியாவது உன்னோட லவ்வ சொல்லிடு, காலையில மீட் பண்ணுவோம், பாய் என்று ஆங்கிலத்தில் மொழிந்துவிட்டு கிளம்பிவிட வேலையாட்களும் சுத்தம் செய்து அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு கிளம்பியிருந்தனர். வீடே அமைதியாக இருந்த நேரம், நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் விக்ரா, என் கூட வா என்று அவனது கரத்தை பற்றி அழைக்க அவள் இழுத்த இழுப்பிற்கு அவள் பின்னாடியே சென்றவன் வீட்டின் மொட்டை மாடிக்கு வந்ததும், நீ இங்கே இரு, வந்துடுறேன் என்று விட்டு சென்றவள் திரும்ப வருகையில் அந்த நாட்டிலேயே பிரசித்தி பெற்ற கைக்கடிகாரம் ஒன்றை எடுத்து வந்தாள். அழகான கைக்கடிகாரம் தங்கத்தினால் வடிவமைக்கப்பட்டு கிடைத்ததற்கு அரிய வைரக்கற்களையும் அதில் வைத்து பதித்திருந்தனர். இவனால் அதை வாங்க முடியாது என்றெல்லாம் இல்லை. ஆனால் பல லட்சங்களை தனக்காக அவள் செலவு செய்ததில் சிறு வியப்பு ஏற்பட்டது அவனிடத்தில். பிறகு தயங்கியபடியே இன்னொரு அட்டை பெட்டியை திறந்தவள் அதிலிருந்து வைர மோதிரம் ஒன்றை கையில் எடுத்தவள் மனதை தைரியப்படுத்திக் கொண்டு சட்டென அவன் முன் மண்டியிட்டு அமர்ந்தாள். ஐ லவ் யூ விக்ரா, ஐ எம் டீப்லி மேட்லி லவ் வித் யூ என்று கூறி அவன் முகத்தையே பார்த்தாள். ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கை இருந்தாலும் மறுத்துவிடுவானோ என்ற பயமும் கூடவே தொற்றிக் கொண்டது. அவளை ஏமாற்றாமல் அவளிடம் தனது கரத்தை நீட்ட அளவற்ற சந்தோஷத்தில் அவனுக்கு மோதிரத்தை அணிவித்தவள் எழுந்து அவனை இறுக அணைத்து கொண்டாள். ஐ லவ் யூ ஆருத்ரா, நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்ல. உன்னால இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா மாறிடுச்சு என்றவன் அவளை மேலும் தன்னுடன் நெருக்கிக் கொண்டான். சில நிமிடங்களுக்கு அங்கு மௌனம் நிலவியது. இருவரும் ஒரு வார்த்தையும் பேசிடவில்லை. அந்த மோன நிலையை ரசித்தவாறு நின்றிருந்தனர். மீண்டும் பனிப்பொழிவு ஆரம்பிக்க, விக்ரா, ரொம்ப குளிருது, கீழே போலாமா என்றதும் அவள் அணிந்திருக்கும் புடவையின் மேல் பனி விழுவதை பார்த்தவன் பார்வை மாறியது. அவள் கழுத்தில் விழுந்த நுரை போன்ற பனியை தனது உதடுகளால் துடைத்தவன் அவளது கழுத்து வளைவிலேயே தனது முகத்தை புதைத்தான். உடல் முழுவதும் சில்லிட்ட உணர்வு. அவனை விலக்கிவிட முயன்ற நொடி தன்னுடைய வன்கரத்தால் அவளது இடையை சுற்றி வளைத்து தன்னுடன் நெருக்கியவன் மற்றைய கரத்தால் அவள் கன்னம் பிடித்து பட்டென அவளது இதழை கவ்விக்கொண்டான். மென்மையாக ஆரம்பித்த அவன் இதழ் முத்தம் போக போக வன்மையாக மாறி முத்தத்தால் அவளை ஆளத் துவங்கினான். வருடக்கணக்கில் காத்திருந்த காதல் கைகூடிய மகிழ்ச்சியில் இருந்த ஆருத்ராவும் அவனது முத்தத்திலும் அணைப்பிலும் ஒன்றி போயிருந்தாள். ஆனால் முத்தத்தோடு விலகிவிடுவான் என்று எண்ணியிருந்தவளுக்கு அவனுடைய அடுத்த செயல் அதிர்ச்சியை கொடுத்தது. தனது கட்டுப்பாட்டை இழக்க துவங்கியிருந்த விக்ரான் அவளது இடையை மறைத்திருந்த சேலையை விலக்கி வெற்றிடையில் தனது கரம் பதித்தான். அடிக்கும் குளிரில் உடல் சில்லிட்டு போய் இருக்க அவனது கரத்தின் வெப்பம் அவளது இடையில் பதிந்ததும் சொல்லுண்ணா உணர்வில் தத்தளித்தவள் அவனது இதழை பல்தடம் பதிய கடித்து வைத்தாள். இதில் மேலும் போதை ஏற அவள் உடல் முழுவதும் தனது கரத்தை படரவிட்டவன் அவளை இரு கரத்தினாலும் ஏந்தி கொண்டு அவளை முத்தமிட்டபடியே அவளது படுக்கையறை நோக்கி சென்றான். உள்ளே நுழைந்தவன் கட்டிலில் படுக்க வைத்து சேலையை ஒரே இழுவையில் அகற்றி அவள் மீது படர்ந்து
உடல் முழுவதும் முத்தமிட்டுக் கொண்டிருந்தான். தன் உடலில் அவன் முன்னேறுவதை உணர்ந்தவளுக்கு சற்றே பயம் தொற்றிக்கொள்ள அவனை விளக்க முயன்று தோற்றுப்போனாள். விக்ரா, வேண்டாம், இது தப்பு, ப்ளீஸ் நிறுத்துடா என்றவளிடம், ஆரோ, இதுக்கு மேல என்னால ஸ்டாப் பண்ண முடியாது, என்ன தடுக்காத என்றவன் அவள் சுதாரிக்கும் முன்னமே இருவரின் ஆடைக்கும் விடுதலை கொடுத்தவன் பெண் அவள் உடலை மொத்தமாக சிறையெடுத்தான். அடுத்த வார்த்தை பேச முயன்றவளின் இதழை தனதாக்கியவன் விளக்க முயன்றவளின் கரத்தையும் மெத்தையுடன் சேர்த்து அழுந்த பிடித்து கொண்டான். அவனை தடுக்கும் முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக விலகி தன்னுள் அவனை அனுமதித்தவள் மொத்தமாய் அவனிடத்தில் தன்னை இழந்தாள். ஆரு, ஆரு என்றபடியே அவளுள் இயங்கியவன் அவனின் பிரம்மச்சரிய வாழ்வை இன்றோடு முடித்து அவள் கன்னித்தன்மையை களவாடிக்கொண்டான். ஒரு முறை இருமுறை என்றில்லாமல் இரவு முழுவதும் கூடல் புரிந்தவர்கள் விடியற்காலை பொழுதை உறக்கத்தை தழுவியிருந்தனர். இங்கு சென்னையில் தேவ் மனதில் சில நாட்களாகவே மித்ராவிற்கு நடந்தது ஆக்சிடென்ட் தானா என்ற சந்தேகம் எழவே தனது காவல்துறை நண்பனை இன்று தனது அலுவலகத்திற்கு அழைத்திருந்தான். IPS அதிகாரியான தேவின் நண்பன் ராகவன் அவன் அலுவலகத்திற்கு வந்து சில நிமிடங்கள் பொதுவாக பேசியவன் பிறகு தன்னை அழைத்ததற்கான காரணம் கேட்கவே, என் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் மித்ரா ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டியிருந்தாங்க. ஆனா அது ஆக்சிடென்ட் தானான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு என்றதும், கொலை முயற்சின்னு சொல்ல வரியா என கேட்டான் ராகவ். அப்படித்தான் தோணுது. ஆனா அவளை கொன்னா யாருக்கு என்ன லாபம், அதுதான் எனக்கு புரியல. ஆனா என்னோட ஆள் மனசு இது கண்டிப்பா விபத்து இல்லைன்னு சொல்லுது. அத பத்தி விசாரிக்கத்தான் உன்னை வர சொன்ன என்றவன் ஆழ்ந்த சிந்தனைகள் அமர்ந்திருந்தான்.